பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது த ஹியூமன் சைக்கிள் புக்கில் சாப்டர் 9 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். இதில் கல்ச்சர்னா என்ன அப்படின்னு பகவான் டிஃபைன் பண்ணுறாரு. எப்படி நேச்சர் அதோடைய ஃபங்க்ஷனிங் எப்படி எவல்யூஷனரி சைக்கிளில் மேட்டர்லேருந்து லைஃப் உருவாகின்றது. அப்புறம் லைஃப் மைண்ட் உருவாகின்றது. அப்புறம் மைண்ட் நல்லா டெவலப் ஆகி லைஃப் மேட்டர் அது எல்லாத்தையுமே அது திறம்பட ஆளுகின்றது அப்படிங்கிற ஒரு கருத்து பார்த்தோம். இதெல்லாமே ஒரு மனிதனுடைய உச்சக்கட்ட அறிவின் செயல்பாட்டால் எல்லாமே திறம்பட செயல்படுகின்றது என்பதை பார்த்தோம். அதனால இந்த பகவான் என்ன சொல்றாரு, 3 ஸ்டேஜ் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்டர், லைஃப் அண்ட் மைண்ட். லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா மைண்ட் கண்ட்ரோலிங் மற்ற எல்லாத்தையும். மைண்ட் கண்ட்ரோலிங் இட் செல்ஃப், மைண்ட் கண்ட்ரோலிங் மேட்டர், மைண்ட் கண்ட்ரோலிங் லைஃப். த 4th ஸ்டேஜ் அப்படிங்கிறார். த 4th ஸ்டேஜ் யாருக்கு பாசிபிள்? மனிதனுக்கு தான் பாசிபிள். இட் ஹஸ் பீன் ரிசர்வ்ட் ஃபார் மேன் அப்படிங்கிறார். மனிதனுக்கு கீழே உள்ள விஷயங்களுக்கு, ஜீவராசிகளுக்கு சாத்தியம் கிடையாது. அதனாலதான் இந்த இந்த மனிதனை இயற்கை எவ்வாறு செயல்பட வைக்கின்றது என்றால், சில சமயம் மனிதன் தன்னுடைய கடந்த நிலைகள், அதாவது அவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனிமல் ஸ்டேஜ், மேட்டர் ஸ்டேஜ், இதுலேயே மீண்டும் மீண்டும் அவன் அந்த ஸ்டேஜ் அவன் மனம் என்கின்ற நிலைக்கு வந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் பழைய நிலைகளுக்கு அவன் செல்கின்றான். சென்று மீண்டும் வருகின்றான். எதற்கு அப்படின்னா, இது என்ன பகவான் என்ன கோருகின்றார், மனிதனை அவ்வாறு செய்வதன் மூலம் இயற்கை மேலும் மேலும் செம்மைப்படுத்துகிறது அப்படிங்கிறார். இது மாதிரி சம்டைம்ஸ், ஏன்னா நம்ம எப்பொழுதுமே ஹையஸ்ட் மென்டல் ஸ்டேஜில் இருக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் வி ஸ்லிப் டவுன் டு அனிமல் லெவல்ஸ், வி ஸ்லிப் டவுன் டு தமசிக் லெவல், பட் அகெயின் வி கம் பேக். அதுக்கு என்ன சொல்றார் பகவான், இந்த 4வது ஸ்டேஜை சரியா பண்றதுக்கு, அதாவது மைண்ட் கண்ட்ரோலிங் இட் செல்ஃப், லைஃப், மேட்டர், இதெல்லாம் செய்யறதுக்கு இயற்கை என்ன செய்கின்றது, மனிதனை மீண்டும் மீண்டும் அவனுடைய கடந்த நிலைகளுக்கு அழைத்து சென்று திரும்பவும் அந்த மனம் என்கின்ற நிலைக்கு அழைத்து சென்று உன்னை செம்மைப்படுத்துகின்றது அப்படிங்கிறார். அப்பதான் மனிதனுக்கு கம்ப்ளீட் அந்த ஆளுமை கிடைக்கும் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், மனிதனுக்கு அந்த மேட்டர்ல தான் ரொம்ப அப்சார்ப்ஷன் இருக்கு. மேட்டர் அண்ட் லைஃப்ல தான் இருக்கு. அப்புறமா தான் மென்டல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆகுது. மென்டல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆனோடனே அவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய உடல் மீதும் சரி, பிராணமயத்தின் மீதும் சரி, அவனுடைய மனதினுடைய ஒரு ஆளுமை மேலோங்குகின்றது.
மீண்டும் மீண்டும் அவைகளை அவன் திறம்பட கையாளுகின்றான். இதனுடைய அடுத்த நிலையாக என்ன செய்கின்றான்? ஒரு உயரிய ஆன்மீக நோக்கத்திற்காக அனைத்தையுமே அவன் மனம், உடல், வாழ்வு இவை மூன்றுமே ஒரு உயரிய ஆன்மீக நோக்கத்தை எட்டும் பொருட்டு அவன் செயல்படுத்துகின்றான் என்று பார்த்தோம். இதுல மனிதனுடைய அந்த நாகரிக வளர்ச்சியில தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில என்ன தோன்றுகின்றது என்றால், மனம் சார்ந்த திறமைகள், மனம் சார்ந்த வாழ்வு, அதை திறம்பட செம்மைப்பட நடத்துவதுதான் ஒரு உயரிய நோக்கமாக கருதப்படுகின்றது. தற்பொழுது இருக்கக்கூடிய மனிதன் இருக்கக்கூடிய நிலையில அவன் மனதை சார்ந்து செயல்படும் ஒரு அமைப்பாக இருப்பதனால எவ்வாறு தோன்றுகின்றது என்றால், மனம் சார்ந்த அமைப்புகளை திறம்பட செயல்பட வைப்பது, மனம் சார்ந்த வாழ்வை ஒரு செம்மையான வாழ்வாக மாற்றுவது, இதுதான் ஒரு மனிதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதனால்தான் அறிவை பெருக்குகின்றான், விஞ்ஞானத்தில் அவன் தீவிரமாக ஈடுபடுகின்றான், கலைகள் ஈடுபடுத்திக் கொள்கின்றான், தார்மீக நெறிகள், எத்திக்ஸ், தத்துவ ஞானம் இவைகளையெல்லாம் வளர்த்துக் கொள்கின்றான். வெறும் விலங்கு போல் பிறந்து விலங்கு போல் இறப்பது அவனுடைய வாழ்வின் உண்மையான நோக்கமாக இருக்க முடியாது. ஒரு உண்மையான மனிதன், சரியான மனிதன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றால், தன்னை குறித்த ஒரு சரியான ஞானமும், தன் சக்தி குறித்த ஒரு சரியான ஞானமும் இருந்தால் மட்டும் போதாது. அவனுக்கு தனக்குள்ளேயே இந்த ஞானமும் சக்தியும் செயல்பட்டால் பத்தாது. தனக்கு புறம்பாகவும் ஒரு மனிதன் தன்னுடைய ஞானத்தையும் சக்தியையும் செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் ஒரு சரியான அவனுடைய ஒரு திறம்பட செயல்படும் மனிதனாக இருப்பான். ஏனென்றால் இயற்கை எவ்வாறு மனிதனை உருவாக்குகின்றது என்றால், வெறும் அவனுடைய அகமுக அனுபவங்கள், அகமுக வாழ்வை மாத்திரம் அவன் செம்மைப்படுத்துவது இயற்கை என்னுடைய நோக்கம் இல்லை. இயற்கை எவ்வாறு மனிதனை தயார் செய்கின்றது என்றால், அவனுடைய அகவாழ்வு மாத்திரமல்லாமல் அவன் சார்ந்திருக்கும் சூழல் அதையும் செம்மைப்படுத்துவதுதான் இயற்கையினுடைய நோக்கமாக இருக்கு. மனிதனின் மூலமாக அது செம்மைப்படுத்த விரும்புகின்றது. ஒரு மனிதனின் அகவளர்ச்சியை மாத்திரமல்லாமல் அந்த மனிதனின் மூலமாக அவன் சார்ந்திருக்கும் சூழலை செம்மைப்படுத்துவதுதான் இயற்கையின் நோக்கமாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய ஒரு உயர்வான ஆர்வம், அவனுள் ஏற்படும் ஒரு உயர்வான உந்துதல்கள், இவையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகின்றது என்றால், மனிதன் தன்னை கடந்து ஒரு ஆன்மீக ஒரு மனிதனாக மாறுவதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்க முடியும் என்பது நமக்கு தோன்றுகின்றது. ஏனென்றால் இந்த வளர்ச்சி என்பது வெறும் மனோமயத்தை சார்ந்த மனிதனுடன் நிற்காது. மனிதன் தன்னை கடந்து ஒரு ஆன்மீக மனிதன், ஸ்பிரிச்சுவல் பீயிங்,
அவ்வாறு மாறுவதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்காக அவன் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய மனதை அதை கடந்து இருக்கும் உயர்வான ஒரு விஷயத்திற்கு திறவாக வைத்திருத்தல் வேண்டும். அதன் மூலமாக கிடைக்கும் அந்த உயர்வான விஷயத்திலிருந்து கிடைக்கும் ஒளி சக்தியின் மூலமாக தன்னுடைய வாழ்வை அவன் வழிநடத்தி செல்ல வேண்டும். மனிதனுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது என்றால், அவனுடைய உயர்வான உணர்வு நிலையில அவன் தன்னுள் இருக்கும் இறை சக்தியை உணர்ந்தவாறு இருக்கின்றான். அது மாத்திரமல்ல, இந்த இறை சக்தி எங்கும் வியாபித்திருக்கின்றது என்பதையும் உணர்கின்றான். ஒரு உயர்வான உணர்வு நிலையில இத்தகைய ஒரு அனுபவம் அவனுக்கு கிட்டுகின்றது. ஆகையினால் அதை எட்டுவதுதான், அந்த உயர்வான நிலை எட்டுவதுதான் மனிதனுக்கு இயற்கை வழங்கப்பட்ட ஒரு இலக்காகும். இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? அவன் அவன் வந்து தன்னுடைய மனம், உடல், வாழ்வு, அதே போல இவை 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 மூன்றுமே ஒருங்கிணைந்து அவன் செயல்பட வேண்டும். தன்னுடைய மனம், உடல், வாழ்வு. அது மாத்திரமல்ல, அவன் சார்ந்திருக்கும் அந்த புற வாழ்வு, இது அகவாழ்வு, புறவாழ்வு, இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு மனிதன் செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, பகவான் இங்கே என்ன வலியுறுத்துகின்றார் என்றால், மனிதன் தன்னை கடந்து செல்ல வேண்டும். தான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை கடந்து செல்ல வேண்டும். அதுதான் இயற்கை அவனுக்கு அத்தகைய அந்த இலக்கு தான் இயற்கை அவனுக்கு வழங்கியுள்ளது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் நம்ம கடைசியில நம்ம பார்த்தோம். என்ன கூறுகின்றார்? We must recognize both his need of integrality, அந்த ஒருங்கிணைந்த முழுமை. We must recognize both his need of integrality and his impulse of self-exceeding. ஒரு மனிதன் தன்னை கடந்து செல்வது, இது ரெண்டையுமே நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். If we would fix rightly the meaning of his individual existence, ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு என்றால் இது ரெண்டையும் நம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். If we would fix rightly the meaning of his individual existence and the perfect aim and norm of his society, சமுதாயத்தில் எது ஒரு சரியான இலக்கு, ஒரு சரியான ஒரு அளவுகோல்னா இதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுடைய அந்த முழுமை, இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எடுத்துக்கணும். அவன் மனம், உடல், வாழ்வு, இது மூன்றையும் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பாக இருக்கணும். அதான் இன்டெக்ராலிட்டி. அகவாழ்வு, புறவாழ்வு, இவை இரண்டையும் ஒருங்கிணைந்த ஒரு மனிதனாக அவன் இருக்க வேண்டும். இதுதான் இன்டெக்ராலிட்டி, அதனுடைய அவசியம். இரண்டாவது, தன்னை கடந்து செல்லுதல், ஹிஸ் இம்பல்ஸ் ஆஃப் செல்ஃப் எக்ஸீடிங். இது ரெண்டையும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும், கவனத்தில் எடுத்துக்கொண்டால்தான் அவனுடைய அந்த ஒரு தனிமனிதனுடைய வாழ்வினுடைய சரியான பெர்ஃபெக்ட் எய்ம் என்ன, அவன் சார்ந்திருக்கும் சமுதாயத்தினுடைய ஒரு சரியான அளவுகோல் என்ன அப்படிங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ அடுத்து நம்ம பேராகிராஃப் 3க்கு போகலாம். நம்ம The Human Cycle, Chapter 9, Civilization and Culture,
paragraph 3. The pursuit of mental life for its own sake is what we ordinarily mean by culture. But the word is still a little equivocal and capable of a wider or a narrower sense according to our ideas and predilections. For our mental existence is a very complex matter and is made up of many elements. First, we have its lower and fundamental stratum, which is in the scale of evolution nearest to the vital. And we have in that stratum two sides: the mental life of the senses, sensations and emotions, in which the subjective purpose of nature predominates, although with the objective as its occasion, and the active or dynamic life of the mental being concerned with the organs of action and the field of conduct, in which her objective purpose predominates, although with the subjective as its occasion. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yeah, please. Salient points. The word culture is capable of a wider or narrower sense according to our ideas. Our mental existence has its lower and fundamental base, which is nearest to the vital in the scale of evolution. In that, we have two sides. One is the mental life of the sensations and emotions, where the subjective nature predominates, although the cause is the objective occasion. For example, we feel happy, that is subjective emotion, when we get our desired object, or when we meet our loved ones, that is objective cause. Another is the dynamic life of mental being concerned with the organs of action and the field of conduct, where the objective purpose predominates, although the cause is the subjective occasion. For example, desire, that is subjective occasion, to own a house or material possessions, that is objective purpose, drives a person in action to earn money in order to obtain them. Thank you, sir. Thank you. பொதுவாக இந்த கல்ச்சர்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப கல்ச்சர்ட் பர்சன் அப்படின்னா நம்ம இந்த வேர்டை வந்து ரொம்ப அதான் பகவான் சொல்கிறார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். ஈக்வி வோக்கல் அப்படிங்கிறார். ஈக்வி வோக்கல்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, இப்படி இருக்கலாம் அப்படியே இருக்கலாம், அதான் ஈக்வி வோக்கல்னு பேர். இப்படியும் இருக்கலாம், அதுக்கு ஆப்போசிட் மீனிங்காகவும் இருக்கலாம், அதான் ஈக்வி வோக்கல். அந்த அந்த கல்ச்சர்ட் பர்சன் அப்படி எப்படி சொல்கிறோம்? ரொம்ப அறிவாளி, கல்ச்சர்ட். பொதுவாக தப்பாக எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கல்ச்சர் ரொம்ப கல்ச்சர்டு அப்படின்னா வெளியில் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறது, இல்லை நாகரிகமாக இருக்கிறது, இந்த கல்வி அறிவில் ரொம்ப சிறந்து விளங்குறது, இப்படிலாம் நம்ம ரொம்ப வேகாக சொல்கிறோம். இந்த கல்ச்சர் அப்படிங்கிறத எது சரியான கல்ச்சர்னு நம்மளுக்கு தெரியல. பட் இந்த வேர்டு வந்து மோஸ்ட்லி மிஸ்யூஸ்டு. அதனால தான் சொல்கிறாரு பகவான், த பர்சியூட் ஆஃப் மென்டல் லைஃப் தான் இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம ஒரு கல்ச்சருக்கு அடையாளமாக நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை வந்து லிட்டில் ஈக்விவோக்கல் அப்படிங்கிறார். ஈக்விவோக்கல்னா நம்ம அது வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம். அண்ட் கேப்பபிள் ஆஃப் அ வைடர் ஆர் அ நேரோவர் சென்ஸ் அப்படிங்கிறார். அதை வந்து ஒரு குறுகிய அளவிலும் நம்ம பார்க்கலாம், குறுகிய சென்ஸ்லையும் பார்க்கலாம், ஒரு வைட் சென்ஸ்லையும் பார்க்கலாம். நம்மளுடைய ஐடியாவும் ப்ரிடிலிக்ஷன்ஸ் என்ன அர்த்தம்னா, எனக்கு ரொம்ப
ஒரு விஷயத்துல விருப்பம் இருக்கு அப்படின்னா, ஐ ஹாவ் எ ப்ரிடிலெக்ஷன் டுவர்ட்ஸ் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ எனக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, ஐ கேன் சே ஐ ஹாவ் எ ப்ரீடிலெக்ஷன் டுவர்ட்ஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்றோம். ப்ரீடிலெக்ஷன்னா அந்த விருப்ப சார்புடைமைன்னு சொல்லலாம் நம்ம. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த கல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். எனக்கு எதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் இன்னொருத்தட்ட இருந்தா உடனே நான் ரொம்ப கல்ச்சர்ட் மேன் அப்படிங்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஆம்பிகுவஸா மனிதர்களால் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. மோஸ்ட்லி இட் இஸ் அசோசியேட்டட் வித் அ மென்டல் லைஃப். இப்போ பகவான் வந்து கிளாரிஃபை பண்றார். மென்டல் லைஃப்னு பார்த்துட்டோம். மென்டல் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? மென்டல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து சிம்பிள் கிடையாது. இட் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் மேட்டர் அப்படிங்கிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்றார் பகவான். அது எப்படி வந்து பல்வேறு மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய மனம் என்கின்ற அமைப்பு அப்படிங்கிறார். மனம் சார்ந்த வாழ்வு என்பது பல்வேறு மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். அதுல வந்து பகவான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு? மனதினுடைய லோவர் லெவல்ல எப்படி இருக்குன்னா, ரொம்ப வைட்டல் டாமினன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம எவல்யூஷன்ல விலங்குலேருந்து தானே வந்தோம். அதனால அந்த வைட்டல்னுடைய டாமினேஷன் நம்மளுடைய மனதினுடைய லோவர் லெவல்ல இருக்கு. அடித்தளத்துல வைட்டல் டாமினேஷன் இருக்கு. அதை வந்து பகவான் இதுல சொல்லல, ஆனா வேற ஒரு இடத்துல சொல்றார். வைட்டல் மைண்ட் அப்படிங்கிறார். மைண்ட்லயே வந்து பகவான் டிஸ்டிங்விஷ் பண்றார். மேம்போக்கா செயல்படக்கூடியது, இயந்திரகதியா செயல்படக்கூடியது பிசிக்கல் மைண்ட் அப்படிங்கிறார். அப்புறம் வைட்டலோட அசோசியேட் ஆகி செயல்படக்கூடியதை வைட்டல் மைண்ட் அப்படிங்கிறார். ஸோ பகவான் இங்கே வைட்டல் மைண்ட் குறித்து கூறுகின்றார். இந்த வைட்டல் மைண்ட் எங்க இருக்கு? நமக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனதினுடைய அடித்தளத்தில் இருக்கு. லோவர் அண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராட்டம்னா என்ன அர்த்தம்னா ஒரு அடித்தளம்னு அர்த்தம். லோவர் அண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராட்டம் which in the scale of evolution nearest to the vital. ஸோ இந்த எவல்யூஷனரி இதில் அது எங்கே இருக்கு? எவல்யூஷனரி லேடரில் அது வைட்டலுக்கு கிட்டக்க இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டம் அந்த தளத்தில் வந்து 2 பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறார். எகைன் அதை வந்து 2ஆ பிரிக்கிறார். இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பகவான் வந்து அதை ஒரு அழகாக வந்து ஒரு சில டிஸ்கிரிப்டிவாக சொல்றார். பட் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம செய்யறது தான் பகவான் அங்கே சொல்றார். நம்மளுக்குள்ள நடைபெறக்கூடிய செயல்பாடுகளை பகவான் விளக்குகின்றார். அது அந்த தளத்தில் எப்படி இருக்கு அப்படின்னா 2 சைட்ஸ் இருக்கு, அப்படி 2 பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறார். ஒன்று மென்டல் லைஃப் ஆஃப் த சென்சஸ். இப்போ இந்த வைட்டல்ல இருக்கக்கூடியதோடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படியே அதை ஒட்டி இருக்கும் மைண்ட்ல அதோடைய பாதிப்பு இருக்கும். நம்ம மைண்ட் அப்படிங்கிறது அப்படியே கம்பார்ட்மெண்ட்லைஸ் ஆகிருக்கு கிடையாது. இது பிசிக்கல் மைண்ட், இது வைட்டல் மைண்ட், இது வந்து பியோர் மைண்ட், இன்டலெக்சுவல் மைண்ட் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே வந்து மிக்சராக தான் இருக்கும் உள்ள, இல்லையா? அதில் தானே பகவான் அங்கே சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, மென்டல் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் மேட்டர் அப்படிங்கிறாரு. அது வந்து கிளியர் கட்டாக இருக்காது. நான் இன்டெலெக்டாக செயல்படும் பொழுது வேற எதுவுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒன்றுடன் ஒன்று கலந்து தான் செயல்படும். மனிதனுக்கு அப்படி தான் செயல்படுது. இதில் இந்த 2 சைடில் ஒன்று வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை சார்ந்து செயல்படுபவை, சென்சஸ், சென்சேஷன்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். நம்மளுடைய மனதில் இதோடைய இந்த இருக்குது. இப்போ மனதிலேயே நம்ம எல்லா விதமான சென்சேஷன்ஸையும் ஒரு பகுதியில் உணர்கிறோம். ஹாப்பியாக இருக்கிறோம், சேடாக இருக்கிறோம், இதெல்லாம் வந்து டிப்ரெஸ் ஆகிறது, உற்சாகமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து மைண்டினுடைய இந்த பகுதி தான் இத்தகைய அனுபவங்களை எதிர்கொள்கின்றது. மென்டல் லைஃப் ஆஃப் த சென்சஸ், சென்சேஷன்ஸ் அண்ட் இமோஷன்ஸ். இதில் ஒரு கருத்தை சொல்றார். அது எப்படி சொல்றார் அப்படின்னா, இன் விச் the subjective purpose of nature predominates, although with the objective as its occasion அப்படிங்கிறார். இப்போ
இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். சப்ஜெக்டிவ் பர்பஸ் ஆஃப் நேச்சர் ப்ரிடாமினேட்ஸ் அப்படிங்கிறார். இந்த பகுதியில் எது ப்ரிடாமினேட், எது வந்து மேலோங்கி காணப்படுகின்றது? சப்ஜெக்டிவ் பர்பஸ் ஆஃப் நேச்சர் ப்ரிடாமினேட்ஸ். சப்ஜெக்டிவ் பர்பஸ், சப்ஜெக்டிவ் என்ன அர்த்தம்? எல்லாமே உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்க உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல சென்சஸ், சென்சேஷன்ஸ், இமோஷன்ஸ், அது சம்பந்தப்பட்டு நமக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம்லாம் எப்படி இருக்கும்? ஒன்று மகிழ்ச்சி, இமோஷன்ஸ், மகிழ்ச்சியா இருப்போம், துயரமா இருப்போம், சோகமா இருப்போம், உற்சாகமா இருப்போம், எல்லா உணர்ச்சியும் வரும். இதெல்லாம் சப்ஜெக்டிவ். இந்த நோக்கங்கள் இயற்கை தானே எல்லாமே செயல்படுத்துது. இந்த நோக்கங்களை மனதினுடைய இந்த பகுதியின் மூலமாக இயற்கை செயல்படுத்துகின்றது. சப்ஜெக்டிவ் பர்பஸ் ஆஃப் நேச்சர் ப்ரிடாமினேட்ஸ் அப்படிங்கிறது. இது நமக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம்தான் அது. ஆனா எப்ப நடக்குது அது? அதோடைய அக்கேஷன், அது நடக்கக்கூடிய தருணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அப்ஜெக்டிவா இருக்கு. அதனுடைய காஸ் வந்து அப்ஜெக்டிவா இருக்கு. ஆனா உள்ள நடக்கிற நோக்கம் வந்து சப்ஜெக்டிவா இருக்கு. இப்போ பார்க்குறோம், நம்ம சில பேரை சந்திச்சா நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறோம். உடனே அவரை போய் பார்க்க போறோம் நம்ம. ஸோ நம்ம பார்க்க போறது, அவரை வந்து ஸ்தூலமா பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் அக்கேஷன் இல்லையா? அப்ஜெக்டிவ் அக்கேஷன். மகிழ்ச்சி அடையிறது அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய சப்ஜெக்டிவ் ஃபினாமினன். ஒரு பொருளை அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பொருள் எனக்கு கிடைச்சா நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு நினைக்கிறோம். ஸோ அந்த பொருளை அடைவது என்பது, பொருள் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவான விஷயம், நமக்கு முன்னால பிசிக்கலா இருக்கக்கூடிய விஷயம். ஆனா உள்ள அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது சப்ஜெக்டிவான விஷயம். இதுதான் சொல்றார் பகவான். ஸோ இது ஒரு செயல்பாடு அப்படிங்கிறார். In which the subjective purpose of nature predominates although with the objective as its occasion அப்படிங்கிறார். அடுத்தது இதோடைய உல்டா சொல்றார். அண்ட் தி ஆக்டிவ், இன்னொரு சைடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? மைண்டோட இன்னொரு சைடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? தி ஆக்டிவ் ஆர் டைனமிக் லைஃப் ஆஃப் த மென்டல் பீயிங் concerned with the organs of action and the field of conduct in which her objective purpose predominates although with the subjective as its occasion. இது எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்து என்கிட்ட ஒன்று சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது, ஒரு அளவு கடந்த உற்சாகம் வருது, இல்லை ஒரு காரியத்தை நான் முடிக்கணும், அந்த காரியத்தை முடிச்சு அந்த காரியத்தில் வெற்றி பெறணும், அந்த வெற்றியின் மூலமாக எனக்கு புகழும் பேரும் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா மனிதர்களும் இப்படி நினைப்பாங்க இல்லையா? ஒரு ஆம்பிஷன், ஒரு வெற்றி அடையணும், இதை சாதிக்கணும் அப்படின்னு எல்லா மனிதர்களும் நினைக்கிறோம். அந்த நினைக்கிறோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் வந்து எது தோணுது, எது வந்து அக்கேஷனா இருக்கு அப்படின்னா இந்த நினைப்பு தானே. ஃபர்ஸ்ட் வந்து நினைப்பு தான். நினைச்ச உடனே நான் என்ன பண்றேன்? அதை செயல்படுத்தணும் விரும்புறேன். எப்படி செயல்படுத்துறேன்? ஆக்ஷன்ல இறங்குறேன், கடுமையாக உழைக்கின்றேன், களத்தில் செயல்படுகின்றேன், இறுதியாக என்னுடைய அந்த நோக்கம் நிறைவேறுகின்றது. ஆனா என்னை எது செய்ய தூண்டியது என்னுடைய சப்ஜெக்டிவ். அக்கேஷன் வந்து சப்ஜெக்டிவ். ஆனா என்னுடைய ஆக்ஷன் எப்படி வெளிப்படுது அப்படின்னா அப்ஜெக்டிவா நான் வெளியில என்னுடைய செயல்பாட்டின் மூலம் வெளிப்படுகின்றது. டைனமிக்கா ஆயிடுது. என்னுடைய மைண்ட் வந்து டைனமிக்கா செயல்பட ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல மனதினுடைய டைனமிக் லைஃப் ஆஃப் மென்டல் பீயிங், மனதினுடைய ஒரு 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 துடிப்பான செயல்பாடை நம்ம காண்றோம் அந்த 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 ஸ்டேஜில். பகவான் இதைத்தான் எவ்வாறு கூறுகின்றார் என்றால்,
the active or dynamic life of the mental being concerned with the organs of action. நம்ம எப்படி செயல்படுறோம்? உடலை வருத்தி செயல்படுறோம், பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றோம். The field of conduct in which her objective purpose predominates. இதை சாதிக்கணும்னு நினைக்கிறோம்ல, ஒன்றை ஒன்றை குவான்டிஃபை பண்ணி அதை சாதிக்க விரும்புகின்றோம். குவான்டிஃபை பண்ணி சாதிக்க விரும்புகின்றோம். With her in which her objective purpose predominates. Although with the subjective as its occasion. ஆனால் செய்ய தூண்டுறது பார்த்தோம் அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆம்பிஷன், என்னுடைய ஈகோவை சார்ந்திருக்கலாம் அந்த ஆம்பிஷன். இல்லை நான் ஒன்றுக்கு ஆசைப்படலாம், இல்லை எனக்கு ஆஸ்பிரேஷன் இருக்கலாம், உயர்வான விஷயங்களை கூட இருக்கலாம். இது வந்து நம்ம தப்பாக கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு ஹையஸ்ட் ஆஸ்பிரேஷன் இருக்கலாம். அந்த ஆஸ்பிரேஷன் என்ன செய்ய என்னை எவ்வாறு இயங்க வைக்கும் அப்படின்னா, என்னை வந்து என்னுடைய உடல் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக ஆக்ஷனில் இறங்க வச்சு, மைண்டு ஃபுல்லாக ஆக்டிவிட்டியில் இறங்கி அதை வந்து செயல்பட வைக்கும். ஸோ இந்த ரெண்டு விதமாகவும் நம்மளுக்கு செயல்படும். Subjective purpose of nature predominates. Although ஒன்று நமக்கு வருது, எதிர்பாராத ஒன்று வருது, அது மகிழ்ச்சியை தருது. எதிர்பார்க்கல நம்ம அதை, ஆனால் அது மகிழ்ச்சியை தருது. ஒரு பொருள் நமக்கு எதிர்பாராம கிடைக்குது, உடனே நமக்கு மனசுல மகிழ்ச்சி வருது. இல்லை ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுது, உடனே மனசுல சோகம் வருது. ஸோ அக்கேஷன் வந்து அங்கே அப்ஜெக்டிவா இருக்கு, ஆனால் சப்ஜெக்டிவ் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரியாக்ஷன் வந்து சப்ஜெக்டிவா இருக்கு. இங்கே எப்படின்னா உல்டா, நான் அதை ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன், என் மனசுல வந்து உற்சாகம் வருது, இது செஞ்சா எனக்கு நல்ல வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சி அடைவேன்னு நான் நினைக்கிறேன். உடனே காரியத்தில் ஈடுபடுறேன். நான் அப்ஜெக்டிவா அதை நான் உருவாக்குறேன். இந்த ரெண்டு விதமா மனிதனுடைய மனம் வந்து செயல்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது பார்க்கலாம். We have next in the scale more sublimated. On one side, the moral being and its ethical life. On the other, the aesthetic. Each of them attempts to possess and dominate the fundamental mind stratum and turn its experiences and activities to its own benefit. One for the culture and worship of right, the other for the culture and worship of beauty. And we have, above all these, taking advantage of them, helping, forming, trying often to govern them entirely, the intellectual being. Man's highest accomplished range is the life of the reason, or ordered and harmonized intelligence with its dynamic power of intelligent will, the buddhi, which is or should be the driver of man's chariot. Thank you, sir. Thank you. Padikava, sir? Yes, madam. Next in scale, we have more sublimated, socially acceptable. On one side, the moral being and ethical life, and on the other, the aesthetic. Each side attempts to possess and dominate the fundamental mind stratum. One dominates for the culture and worship of right, and the other for the culture and worship of beauty. Above all these things, we have the intellectual being, which is helping, forming, trying often to govern all the above ranges entirely. Man's highest accomplished range is the life of reason, or ordered and harmonized intelligence, which should be the driver of man's chariot. Thank you, sir. Thank you.
மனம் மனம் அப்படிங்கிறத ஒரு அமைப்பு, ஒரு ஒரு ரதம் மாதிரி நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். இந்த ரதத்துல வந்து லோவர் போர்ஷன்ல வந்து எது டாமினேட் பண்ணுதுன்னா நம்ம பார்த்தோம், இமோஷன்ஸ் தான் டாமினேட் பண்ணுது. இமோஷன்ஸ் சென்சேஷன்ஸ் இதெல்லாம் டாமினேட் பண்ணுது. அதுலேயே ரெண்டு இன்னும் பார்த்தோம். ஒன்று வந்து இந்த காசு வந்து அப்ஜெக்டிவாக இருக்கும், ஆனால் ரிசல்ட் வந்து சப்ஜெக்டிவாக இருக்கும். இந்த இமோஷன்ஸ் வந்து, இந்த சென்சேஷன்ஸ் வந்து, இந்த இமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிசல்ட்டாக இருக்கும், காசு அப்ஜெக்டிவாக இருக்கும். இன்னொரு கேஸில் இந்த இமோஷன்ஸ் சென்சேஷன்ஸ் இது வந்து காசாக இருக்கும், ரிசல்ட் வந்து அப்ஜெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். போன இதில் பார்த்தோம் நம்ம. இது வந்து லோவஸ்ட் மனிதனுடைய வைட்டலோடைய சம்பந்தப்பட்ட விஷயம். அது எல்லாமே வைட்டலோடைய சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? ஒன்று டிசையர், ஒன்று அடையணும் அப்படிங்கிறது, மனசில் தோன்றக்கூடிய எல்லா இமோஷன்ஸ் ஹையர் இமோஷன்ஸ் வந்து ஹையர் வைட்டல். பக்தி, கிராட்டிடியூட் இதெல்லாம் பற்றி பகவான் சொல்லலை. பகவான் வந்து லோவர் லெவலில் இருக்கக்கூடிய வைட்டலை ஒட்டி இருக்கிற மைண்டினுடைய பகுதியை சொல்கிறார். எல்லாம் வைட்டலோட அசோசியேட்டட். இதுக்கு ஹையர் லெவலில் பார்க்கலாம். ஒரு ஹையர் ஸ்கேலில் என்ன இருக்குது அப்படின்னா, அடுத்த லெவலில் கொஞ்சம் உயர் நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா, மோர் சப்ளிமேட்டட் அப்படிங்கிறார். சப்ளிமேட்டட் என்ன அர்த்தம்? எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சோஷியலி அக்செப்டபிள், அதான் அர்த்தம். இட் கேன் பி அக்செப்டட் பை ஆல். மோர் சப்ளிமேட்டட், ரிஃபைன்டு, ஒரு ரிஃபைண்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான். அதில் என்ன, அதில் ரெண்டு சைடு, எதுலேயும் ரெண்டு சைடு இருக்குது அப்படிங்கிறார். ஒரு சைடில் மாரல், அந்த மாரல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, மாரல் பீயிங் இருக்குது. அதோட தொடர்புள்ள எத்திக்கல் லைஃப், தார்மீக வாழ்வு அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு சைடில் ஈஸ்தட்டிக், அதாவது இந்த ஈஸ்தட்டிக்னா ரசனை, கலா ரசனைன்னு சொல்கிறோம்ல, ஈஸ்தட்டிக் சைடு. இன்னொரு சைடில் ஒவ்வொரு சைடும் வந்து ஒவ்வொரு இந்த ரெண்டு சைடுமே தனித்தனியே வந்து ஒரு மேலோங்கி செயல்படுகின்றன. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, மனிதனுடைய மனதினுடைய செயல்பாட்டை தன் வசம் வைத்து அதை டாமினேட், அதை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக்கொள்ள முயலுகின்றன அப்படிங்கிறார். அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், செயல்பாடுகள் அனைத்தையும் அந்த ஆஸ்பெக்ட், அதனுடைய நலனுக்காக, அதன் பொருட்டு செயல்படுவதற்காக மனதை தன் வசம் வைத்துக்கொள்ள முயலுகின்றன அப்படிங்கிறார். ரெண்டு சைடும், ஒரு பக்கம் இது டாமினேட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஒர்க் ஆகும். யாருக்கு வந்து எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், மொராலிட்டி இது வந்து டாமினேட் இருக்கவங்களுக்கு, டாமினேட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்பெக்ட் தான் அவங்களுடைய லைஃப், மனிதனுடைய செயல்பாடு எல்லாத்தையும் டாமினேட் பண்ணும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய செயல்பாடு இதுதான் டாமினேட் பண்ணும். சில பேருக்கு வந்து ஈஸ்தட்டிக், போயட்ஸ் இருக்கிறாங்க, இந்த பெயிண்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் மியூசிஷியன்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸ்தட்டிக் சென்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். எல்லா அனுபவங்களையும் அதை சார்ந்து தான் இருக்கும். ஸோ ரெண்டு விதமாக செயல்படும் அப்படிங்கிறார். ஒன்று வந்து இந்த மாரல் பீயிங் அண்ட் எத்திக்கல் லைஃப்னு பார்த்தோம். இது என்ன செய்யும் அப்படின்னா, ஒன் ஃபார் த கல்ச்சர் அண்ட் வர்ஷிப் ஆஃப் ரைட். ஒன் ஃபார் த கல்ச்சர் அண்ட் வர்ஷிப் ஆஃப் ரைட். எது ரைட், பகவான் கேபிட்டல் சொல்லப்படுறார். எது வந்து தார்மீக நெறியின்படி சரியானதோ அதுதான், அதை வந்து உயர்வான இடத்தில் வைப்பது, வர்ஷிப் ஆஃப் ரைட். மற்றொன்று admiration of beauty. The other for the culture and the worship of beauty, aesthetic. இது ரெண்டுமே வந்து டிவைன், அதாவது எது சரி அப்படிங்கிறது சொல்றதும் டிவைன் ஆஸ்பெக்ட் தான், பியூட்டியும் டிவைன் ஆஸ்பெக்ட் தான். அதனால பகவான் இதில் கேபிட்டல்ஸில் கொடுத்துருக்காரு. இது வந்து ஒரு லேயர், மிடில் லேயர்னு வச்சுக்கலாம். கீழே இருக்கிறது வைட்டல் பார்த்தோம், அதற்கு சென்சேஷன்ஸ், இமோஷன்ஸ். அடுத்த லேயர் வந்து மிடில் லேயர்னு வச்சுக்கலாம்.
இந்த மாரல் ஆஸ்பெக்டும் ஈஸ்தட்டிக் ஆஸ்பெக்டும் மிடில் லேயர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கு அப்படிங்கிறார். அதுதான் நம்மளுடைய இன்டலெக்ட், புத்தி அப்படிங்கிறார். we have above all these taking advantage of them. இது எல்லாத்தையும் நம்ம கீழே இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் இந்த எது யூஸ் பண்ணுதுன்னா சரியா தானே, எது வந்து கட்டி ஆளுது அப்படின்னா புத்தி. டேக்கிங் இதுல எல்லாம் கிடைக்கக்கூடிய அனைத்து பயன்களையும் அது தனக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக் கொள்கின்றது. எது? ஒரு மனிதனுடைய புத்தி அப்படிங்கிறார். and we have above all these taking advantage of them, helping, forming, trying often to govern them entirely the intellectual being. மனிதனுடைய அந்த அறிவு சார்ந்த ஜீவன் புத்தி அதுதான் வந்து எல்லாத்தையும் மேலிருந்து ஆள்கின்றது அப்படிங்கிறார். இது எப்படி பகவான் எவ்வாறு வர்ணிக்கின்றார்? man's highest accomplished range is the life of the reason and ordered and harmonized intelligence அப்படிங்கிறார். ஒரு மனிதனுடைய உச்சக்கட்ட ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா, அவனுடைய எந்த பகுதி இருக்க முடியும்னா, அவன் வாழ்வினுடைய எந்த பகுதி இருக்கின்றது என்றால் அவனுடைய அறிவு, ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அவனுடைய புத்தியினுடைய செயல்பாடு அப்படிங்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்டு இசைவுடன் செயல்படும் புத்தியினுடைய செயல்பாடு அப்படிங்கிறார். man's highest accomplished range is the life of the reason and ordered and harmonized intelligence அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறார். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு அது செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய சங்கல்பம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்து செயல்படும் சங்கல்பமாக இருக்கும் அப்படிங்கிறார். வித் இட்ஸ் டைனமிக் பவர் ஆஃப் இன்டெலிஜென்ட் வில் த புத்தி அப்படிங்கிறார். டைனமிக் பவர் ஆஃப் இன்டெலிஜென்ட் வில் த புத்தி அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் உலகத்தில் வந்து யார் வந்து எந்த மனிதன் வந்து சிறந்த மனிதனாக கருதப்படுகின்றான் அப்படின்னா, அனைத்தையுமே வெற்றி கொள்ளக்கூடிய மனிதன் வந்து யார் கருதப்படுகின்றான் என்றால், எந்த மனிதனுக்கு அந்த மனிதனுடைய இன்டெலிஜென்ட் வில், அவனுடைய அறிவு சார்ந்து செயல்படும் சங்கல்பம் தான் வந்து அதனுடைய சக்தி தான் வந்து மிகவும் ஒரு உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய சக்தியாக செயல்படுகின்றது என்பதை நம்ம உலகத்தில் பார்க்குறோம், நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அது டைனமிக் பவர் ஆஃப் இன்டெலிஜென்ட் வில் த புத்தி. இதுதான் வந்து பகவான் என்ன சொல்றார், இதெல்லாம் ஒரு மனம் என்பதை ஒரு தேர் போல நம்ம வச்சோம் அப்படின்னா, கீழே லேயர்ல ஒரு இமோஷன்ஸ், அடுத்த லேயர்ல ஈஸ்தெட்டிக்ஸ் அண்ட் மாரல், அதுக்கு உச்சகட்டத்தில் வந்து இன்டெலிஜென்ஸ்னு வச்சோம் அப்படின்னா, அந்த இன்டெலிஜென்ஸ் தான் வந்து அந்த அந்த தேர், அந்த ரதத்தை வந்து ஆள வேண்டும் அப்படிங்கிறார். விச் இஸ் ஆர் ஷுட் பி த டிரைவர் ஆஃப் மேன்ஸ் சேரியட். அந்த ரதத்தை வந்து ஓட்டுறது வந்து எதுவாக இருக்கணும் அப்படின்னா அந்த புத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிறார். தட் ஷுட் பி த டிரைவர் ஆஃப் மேன்ஸ் சேரியட் அப்படிங்கிறார். மனிதனை வந்து ஒரு பெரிய வாகனமாக தான் அவனை அந்த வாகனத்தை செலுத்தக்கூடிய சாரதி யாரா இருக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய புத்தி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது இவ்வளோத்தையும் டிஸ்டிங்விஷ். வெறும் மைண்ட் மாத்திரம் மனிதனுக்கு வந்தால் பத்தாது. மைண்டில் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தோம். அந்த லேயர்லேயும் இன்டெலெக்ட் தான் வந்து சுப்பீரியர் அப்படிங்கிறார். அதுதான் வந்து டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Paragraph 4. But the intelligence of man is not composed entirely and exclusively of the rational intellect and the rational will. There enters into it a deeper, more intuitive, more splendid and powerful, but much less clear, much less developed, and as yet hardly at all self-possessing light and force, for which we have not even a name. But at any rate, its character is to drive at a kind of illumination, not the dry light of the reason, nor the moist and suffused light of the heart, but a lightning and a solar splendor. It may indeed subordinate itself
and merely help the reason and heart with its flashes. But there is another urge in it, its natural urge, which exceeds the reason. It tries to illuminate the intellectual being, to illuminate the ethical and aesthetic, to illuminate the emotional and the active, to illuminate even the senses and the sensations. Thank you, sir. Thank you. Thank you, படிக்கட்டுமா sir. சார்? Yes, sir. செவன் சார், Yes, sir. Thank you, sir. படிக்கிறீங்களா நீங்க? படிக்கிறேன் சார். ஓகே. Salient points. Intelligence of man is not composed entirely and exclusively of the rational intellect and the rational will, but an element which is deeper, more intuitive, more splendid, but much less clear, much less developed, enters into the intellect. Its character is to drive at a kind of illumination like lightning. Though it may subordinate itself and help the reason, it has the natural urge which exceeds the reason. It tries to eliminate the ethical and aesthetic, the emotional and the active, even the senses and sensation. Thank you, sir. தேங்க்யூ. போன பேராகிராஃபில் மனிதனுடைய புத்தி தான் வந்து ஒரு முழு மனிதனை, ஒட்டுமொத்த மனிதனையே வழி நடத்தும் ஒரு சாரதியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குது. ஏன்னா பகவானுடைய எழுத்துக்கள்கிட்ட நம்ம நல்ல பரிச்சயம் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியும் மைண்ட் இஸ் நாட் த லாஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஈவன் மைண்ட் அப்படிங்கிறதுலேயே நமக்கு இப்போ என்ன தெரியுது, இன்டெலெக்சுவல் மைண்டு தான் லாஸ்ட் அப்படிங்கிறத நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அது உண்மை இல்லைங்கிறது தெரியும் இல்லையா? நமக்கு எல்லோருக்குமே தெரியும். பகவான் எழுத்துக்களில் பரிச்சயம் உடையவர்களுக்கு அனைவருக்கும் என்ன தெரியும், மனிதனுடைய இன்டெலெக்சுவல் மைண்ட் வந்து ஒரு லாஸ்ட் சம்மிட் கிடையாது அப்படிங்கிறது தெரியும். மைண்ட்லேயே நிறைய மைண்ட் இருக்குது. ஹையர் மைண்ட் இருக்குது, இல்லியூமின்டு மைண்ட் இருக்குது, அப்புறம் இன்ட்யூட்டிவ் மைண்ட் இருக்குது, அப்புறம் அதுக்கு மேலே உள்ள தளங்கள்லாம் இருக்குது. இப்போ அதை பற்றி தான் பேசுகிறார் பகவான். இன்டெலிஜென்ஸ் மாத்திரம் நின்றுடக்கூடாது, அதுக்கு மேலேயும் இருக்குது அப்படிங்கிறார். ஏன்னா என்ன சொல்கிறார், த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் மேன் இஸ் நாட் கம்போஸ்ட் என்டையர்லி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆஃப் த ரேஷ்னல் இன்டெலெக்ட் அண்ட் ரேஷ்னல் வில். ஒரு மனிதனுடைய அறிவு அப்படின்னா, அறிவு வந்து அப்படியே வெறும் கத்தி மண்ணில் நடக்கிற மாதிரி ரேஷ்னல் இன்டெலெக்டாக செயல்படுறது இல்லை. ரேஷ்னல் சங்கல்பம், அதாவது ரேஷ்னல் என்ன அர்த்தம், வெறும் காரண காரியத்தை அறிந்து பகுத்தறிவின்படி செயல்படுவது, அதுதான் ரேஷ்னல். சங்கல்பத்தின்படி செயல்படுவது அறிவு. அவனுடைய உச்சக்கட்ட அறிவு செயல்பட்டாலும் அந்த அறிவு அப்படி செயல்படுவது இல்லை அப்படிங்கிறார். வேற ஏதோ ஒன்று அதுக்கு மேலே அதுக்கு மேலே இருந்து அதுக்குள்ள நுழைஞ்சு செயல்படுது அப்படிங்கிறார் பகவான். எது நுழையுது அப்படின்னா, மிகவும் ஆழமான ஒரு நுண்ணறிவு உடைய மகோன்னதமான அதிக சக்தி வாய்ந்த, ஆனால் அனைவராலும் புரிந்து கொள்ளப்படாத, அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாத, அந்த அளவுக்கு வந்து தனக்குள்ளே அந்த ஒளியையும் சக்தியும் இல்லாத ஒன்று அந்த மனிதனுடைய அறிவுக்குள் நுழைகின்றது அப்படிங்கிறார். There enters into it a deeper, more intuitive, more splendid and powerful. எப்படி இருக்கு அந்த இன்டெலெக்டை தாண்டிய சக்தி? எப்படி இருக்கு அப்படின்னா, ஆழமா இருக்கு, மோர் இன்ட்யூட்டிவா இருக்கு. அதுக்கு இதை மனிதனுடைய அறிவை தாண்டி ஏதோ ஒன்று செயல்படுது இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் செயல்படுது அப்படிங்கிறார். நாம எல்லோருக்குமே இந்த திறன் இருக்கு, செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது எப்படி இருக்கு? ஆழமா இருக்கு, டீப்பர், மோர் இன்ட்யூட்டிவ். இன்ட்யூட்டிவா அது சில விஷயங்கள் நமக்கு சொல்லுது. மோர் ஸ்பிளெண்டிட், மகோன்னதமான விஷயங்களையும் சொல்லுது. அதிக சக்தி வாய்ந்தது. ஆனால் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதோடைய செயல்பாடு கிளியரா இருக்கா? இல்லை. சில சமயம் வருது இன்டிமேஷன்ஸ் வந்து, சில சமயம் நம்மளுக்கு தெரியல. அது இன்டிமேஷன்ஸ் ஏன் வருதுன்னு சொல்ல முடியல நமக்கு. மச் லெஸ் கிளியர் அப்படிங்கிறார்.
சரி, நல்லா டெவலப் ஆயிருக்கா? இப்போ நம்மளுடைய அறிவு சிந்தனை டெவலப் ஆயிருக்கிற மாதிரி அது டெவலப் ஆயிருக்கா அப்படின்னா இல்லை, மச் லெஸ் டெவலப்ட். அண்ட் ஆசெட் ஹார்ட்லி அட் ஆல் செல்ஃப் பொசஸிங் லைட் அண்ட் ஃபோர்ஸ். அதாவது நம்மால நாம் நினைக்கிறபடி அதை ஒளியுடனும் சக்தியுடனும் செயல்படுத்த முடியுமா அப்படின்னா கிடையாது. வி டோன்ட் செல்ஃப் பொசஸ், இல்லையா? அதுவா எப்பாவது உள்ள நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனோ ஒரு இன்ட்யூஷனோ வந்தால் தான் இருக்குமே ஒழிய வி do not possess. Asset hardly at all self-possessing light and force for which we have not even given a name. அது இன்னும் பேர் சொல்லலை பகவான். உயர் சக்தி, மனதை கடந்த ஒரு ஒரு வெளிச்சம், ஒரு உயர் சக்தி செயல்படுகின்றது அப்படிங்கிறார். அதனுடைய அம்சம் என்னவாக இருக்கின்றது அப்படிங்கிறார்னா, அனைத்திற்கும் அது ஒளியூட்டுகின்றது அப்படிங்கிறார். ஸோ பகவான் இதை இல்லுமின்ட் மைண்ட் அதை பற்றி சொல்றாருன்னு நம்ம நினைச்சுக்கலாம். சுந்தர் சார், மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ. இந்த இடத்துல பகவான் இந்த இல்லுமின்ட் மைண்ட் அதை பற்றி சொல்றார். அது இல்லுமின்ட் மைண்ட் அப்படிங்கிறது அப்படியே ஒரு வெளிச்சம் போல வரும், அதில் வரக்கூடிய தகவல்கள்லாம். இல்லுமினேஷன், அந்த இல்லுமினேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு, அறிவின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வறண்ட ஒளியாக இருக்காது அப்படிங்கிறாரு. அறிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒளி எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு, ஒரு ட்ரை லைட் ஆஃப் த ரீசன். அது வறண்ட ஒளி, அவ்வளவுதான். பட் அது மாதிரி இருக்காது அப்படிங்கிறார். நாட் த ட்ரை லைட் ஆஃப் த ரீசன், நார் த மாய்ஸ்ட் அண்ட் சஃப்யூஸ்ட் லைட் ஆஃப் த ஹார்ட் அப்படிங்கிறார். நிறைய மெட்டபாரிக்ல பகவான் சொல்றாரு இங்க. நார் த மாய்ஸ்ட் அண்ட் சஃப்யூஸ்ட் லைட் ஆஃப் த ஹார்ட். இமோஷன்ஸ் செயல்படும் பொழுது எப்படி இருக்கும்? ரீசன் ட்ரையா இருக்கும், நம்ம ஒத்துக்கலாம். ரீசன் எப்போதுமே ட்ரை ரீசன், கோல்டு லாஜிக் அப்படிம்போம். அதே போல ஹார்ட்டுங்கும் போது கொஞ்சம் ஈரம் இருக்கும், இல்லையா? அதனாலதான் மாய்ஸ்ட் அப்படிங்கிறார். நாட் த மாய்ஸ்ட் அண்ட் சஃப்யூஸ்ட் லைட் அப்படிங்கிறார். ஒன்ஸ் நமக்கு ஹார்ட் செயல்பட ஆரம்பிச்சோன்னே நமக்கு கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம அறிவினுடைய வெளிச்சம் அங்கே மங்கிடுது. நாட் த மாய்ஸ்ட் அண்ட் சஃப்யூஸ்ட் லைட் ஆஃப் த ஹார்ட், அது மாதிரியும் இருக்காது அப்படிங்கிறார். எப்படி இருக்கும் அப்படிங்கிறாருன்னா, லைட்னிங், பட் லைட்னிங் அண்ட் சோலர் ஸ்பிளண்டர் அப்படிங்கிறார். ஒரு மின்னல் வெளிச்சம் போல இருக்கும், ஒரு சூரிய ஒளியினுடைய மகோன்னதமான ஒரு பிரகாசம் போல இருக்கும் அப்படிங்கிறார். லைட்னிங் அண்ட் சோலார் ஸ்பிளண்டர் அப்படிங்கிறார். அது அறிவுக்கு உட்பட்டு தான் செயல்படும். சம்டைம்ஸ் அறிவுக்கு இட் மே indeed subordinate itself and merely help the reason. அறிவுக்கு உட்பட்டு செயல்படும். அறிவு அந்த மனிதனுடைய இமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் உட்பட்டு அவைகளுக்கெல்லாம் துணை புரிந்து செயல்படும். தன்னுடைய அந்த ஃப்ளாஷஸ், தன்னுடைய அந்த மின்னல் வெளிச்சம் போட்டு அந்த தன்னுடைய வெளிச்சத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய அறிவு மற்றும் இமோஷன்ஸ், உணர்ச்சிகள் இதுக்கெல்லாம் துணை புரிந்து செயல்படும் அப்படிங்கிறார். இட் மே indeed subordinate itself and merely help the reason and heart with its flashes அப்படிங்கிறார். அப்புறம் இது அதுகிட்ட ஒரு நேச்சுரல் அர்ஜ் இருக்கு, ஒரு உந்துதல் இருக்கு. எது இருக்கு அப்படின்னா, அறிவை கடந்து செயல்படும் ஒரு உந்துதல் இருக்கு. இந்த இல்லுமினேட்டிங் இப்போ அந்த லைட்டுக்கு என்ன ஒரு விசேஷமான அம்சம் இருக்கு அப்படின்னா, அறிவை கடந்து செயல்படும் அந்த ஒரு உந்துதல் அதுக்கு இருக்கு அப்படிங்கிறார். அது என்ன செய்கின்றது? நம்ம இவ்வளோ லேயர்ஸ் பார்த்தோம் மைண்ட்ல. மேலே டாப் மோஸ்ட்ல இன்டெலெக்ட் பார்த்தோம், அதற்கு அடுத்த நிலையில எத்திக்கல், அப்புறம் ஈஸ்தட்டிக் பார்த்தோம், அது கீழே இமோஷனல் பார்த்தோம், அப்புறம் சென்ஸ் அண்ட் சென்சேஷன்ஸ் பார்த்தோம். இது எல்லா பகுதியையும் அது ஒளியூட்டும் அப்படிங்கிறார். இட் ட்ரைஸ் டு illuminate the intellectual being, to eliminate the ethical and aesthetic, to eliminate the emotional and active, to illuminate even the senses and the sensations. So
இதோட நமக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா நம் மைண்டினுடைய எல்லா பகுதியும் வந்து சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறார். அதுதான் புரிஞ்சுக்கணும். மைண்டினுடைய எல்லா பார்ட்ஸும் ரொம்ப ஒரு உச்சக்கட்ட நிலையில செயல்படும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். சார் ஒரு கிளாரிஃபிகேஷன் சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த பேராகிராஃப்ல இந்த உங்க சார் உங்களோட மியூட் ஆயிடுச்சு. உங்க சாரி எஸ் சார். இதுல வந்து இந்த இன்சுலேட்டிங் ஃபோர்ஸ் பத்தி சொல்ற லைட் அண்ட் ஃபோர்ஸ் இல்லையா, அது வந்து we have not even a name அப்படிங்கும் போது இது வந்து இல்லமைண்ட் மைண்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அது எப்படி சார்? இது நாட் ஈவன் a name அப்படின்னு சொல்றாரு அவர். நமக்கு அதாவது ஓகே என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, இப்ப நமக்குள்ள செயல்படுதா இல்லையா இந்த விஷயம்லாம்? ஆமா, இதெல்லாம் செயல்படுது இல்லையா? இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்குள்ள செயல்படுது. ஒரு மனிதனுடைய அறிவு முதல் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, intelligence of man is not composed entirely and exclusively of the rational intellect and the rational will. There enters to it a deeper, more intuitive, more splendid and powerful, much less. அதாவது இது இன்ட்யூட்டிவ் ஆக்ஷனையும் இல்யூமினிங் ஆக்ஷனையும் ரெண்டும் சேர்த்து தான் சொல்றாரு. இன்ட்யூட்டிவ் ஆக்ஷன், இல்யூமினிங் ஆக்ஷன் இதெல்லாம் சேர்த்து தான் அவர் சொல்றாரு. அது இல்யூமினிங், அதாவது மைண்டினுடைய பகுதிகள் வந்து இல்யூமின்ட் மைண்டு, இன்ட்யூட்டிவ் மைண்ட் பகுதியா நம்ம பிரிச்சாலும் கூட அந்த ஆக்ஷன் செயல்படும் போது சம்டைம்ஸ் இன்ட்யூட்டிவா இருக்கும், இல்யூமின்டா இருக்கும், எல்லாம் கலந்து தான் வரும். இதெல்லாம் இங்க அது ஏன் நம்ம பேர் கொடுக்கல அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இல்லையா? நமக்குள்ள செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஒன்னையும் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நமக்குள்ள செயல்படுற விஷயம். ஆனா நமக்கு நம்ம அதுக்கு பேர் வழங்கியிருக்கோமா? பகவான் வழங்கியிருக்காரு, அது வேற விஷயம். சப்போஸ் நீங்க பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய எழுத்துக்களை படிக்கலைன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதுதான் சொல்றாரு. நம்ம இன்னும் அதுக்கு பேர் கூட நம்மளுக்கு தெரியாது, என்ன எப்படி செயல்படுதுங்கிறது பேர் கூட தெரியாத ஒண்ணு அப்படிங்கிறார். அதுதான் we have not even a name அப்படிங்கிறார். சாதாரண மனுஷன் லெவல்ல சொல்றாரு. நமக்கு படிச்சவங்களுக்கு தெரியும் இது இல்லுமின் மைண்டினுடைய ஆக்ஷன் சொல்றாரு, இன்ட்யூட்டிவ் மைண்டோட ஆக்ஷன் சொல்றாருன்னு சொல்லி தெரியும். நார்மலா வந்து அது மாதிரி ஒரு விஷயம் மனிதனுக்கிட்ட செயல்படுது. மனிதனுக்கு வந்து அது எது செயல்படுறது, அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எது செயல்படுது அப்படிங்கிறது அவன் தெரியாமலே இருக்கிறான். அதுதான் அங்க மீன் பண்றாரு அவர். நாட் ஈவன் which we have not even a name அப்படிங்கிறார். ஓகே சார், थैंक यू. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிஸ்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க மைண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மைண்டு கூட சொல்ல மாட்டாங்க, அவங்க பிரெயின்ல தான் ஆக்ட் பண்ணுது அப்படிம்பாங்க. நவ் தே ஸ்டார்டட் அக்செப்டிங் தட் மைண்டினுடைய வேரியஸ் லேயர்ஸ் ஒத்துக்கிறாங்க. அவங்க சட்டலான விஷயம் ஒத்துக்கிறாங்க. ஜென்ரலா சொல்றாரு. அடுத்தது போகலாம். Thank you, sir. It offers in words of revelation. It unveils as if by lightning flashes. It shows in a sort of mystic or psychic glamour, or brings out into a settled, but for mental man almost a supernatural light, a truth greater and truer than the knowledge given by reason and science, a right larger and more divine than the moralist scheme of virtues, a beauty more profound, universal, and entrancing than the sensuous or imaginative beauty worshipped by the artists, a joy and divine sensibility which leaves the ordinary emotions poor and pallid, a sense beyond the senses and sensations, the possibility of a diviner life and action
which man's ordinary conduct of life hides away from his impulses and from his vision. Very various, very fragmentary, often very confused and misleading are its effects upon all the lower members from the reason downward. But this, in the end, is what it is driving at in the midst of 100 deformations. It is caught and killed, or at least diminished and stifled, in formal creeds and pious observances. It is unmercifully traded in and turned into poor and base coin by the vulgarity of conventional religions. But it is still the light of which the religious spirit and the spirituality of man is in pursuit, and some pale glow of it lingers even in their worst degradations. Thank you, sir. Thank you. Padikata, sir. Yes, madam. Salient points. It brings out almost a supernatural light, a truth greater and truer than the knowledge given by the reason and science. It brings out a right larger and more divine than the moralist's scheme of virtues. It brings out a beauty more profound and enchanting than the sensuous beauty worshipped by the artist. It brings out a joy and divine sensibility which leaves the ordinary emotions poor and dull. It brings out the possibility of a diviner life and action which is concealed by man's ordinary conduct of life. Its effects upon the lower ranges of mind from the reason downward are very fragmentary, often very confused and misleading. It is diminished and stifled in formal creeds and rituals and turned into poor and base by the vulgarity of conventional religions. Yet it is still the light of which the religious spirit and the spirituality of man is in pursuit. Thank you, sir. Thank you. எப்படி இந்த வெளிச்சம், இந்த ஒளி, இந்த இறை ஒளி, இது என்னன்னா இறை ஒளி, சூப்பர் கான்ஷியன்ட் ரேஞ்சில இருந்து கீழே வரக்கூடிய இறை ஒளி அது. அதுதான் பகவான் இங்க சொல்றார். எங்கேருந்து வருது? சூப்பர் கான்ஷியன்ட் ரேஞ்சில இருந்து கீழே வருது நமக்கு. அதுதான் இறை ஒளி. அது இன்ட்யூட்டிவா வரும், இல்யூமின்டா வரும், எப்படின்னா அதாவது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் எலிமெண்டோட வரும் அது. எப்படி வரும் அப்படிங்கிறாரு? இன் வேர்ட்ஸ் ஆஃப் ரெவலேஷன் அப்படிங்கிறாரு. வார்த்தைகள் வரும், அந்த வார்த்தைகள் மூலமாக அந்த வார்த்தைகளுக்கு பின்னால வந்து ஒரு ஒரு பேருண்மைகளே அது அது வந்து வெளிப்படுத்தும். இட் அன்வைல்ஸ் ஆஸ் இஃப் பை லைட்டிங் ஃபிளாஷஸ். இப்போ ஒரு இருளான ஒரு ஒரு அமாவாசை இருட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இந்த அமாவாசை இருட்டில் ஒரு மின்னல் வந்ததுன்னா அப்படியே வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லாத்தையும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது இல்லையா? கம்ப்ளீட் டார்க்னஸ், டோட்டல் டார்க்னஸ்ல ஒரு சின்ன ஒரு லைட்னிங் ஃபிளாஷ் வந்ததுன்னா எப்படி ஆகுது? கம்ப்ளீட்டா அந்த இடம் ஃபுல்லா அப்படியே இல்லுமின்ற வெளிச்சமாகுது. வெளிச்சம் போட்டு டக்குன்னு மறைஞ்சிருது. அப்படிதான் வரும் அப்படிங்கிறார். இட் அன்வைல்ஸ். அன்வைல்ஸ்னா மூடி இருக்கிறத திறந்து காட்டுறது, அதுதான் அர்த்தம். இட் அன்வைல்ஸ் ஆஸ் இஃப் பை லைட்னிங் ஃபிளாஷஸ். வர்ணிக்கிறார், எப்படி அது ஒர்க் பண்ணுதுங்கிறத வர்ணிக்கிறார் பகவான். அவருக்கே உரிய ஒரு ஆங்கில புலமையுடன் பியூட்டிஃபுல்லா வர்ணிக்கிறார் அதை. இட் ஷோஸ் இன் அ சார்ட் ஆஃப் மிஸ்டிக் ஆர் சைக்கிக் கிளாமர். எப்படி? இட் ஷோஸ் இன் அ சார்ட் ஆஃப் மிஸ்டிக்னா ஒரு மறைவியல் சார்ந்து, சைக்கிக்னா சைத்திய, அதனுடைய ஒரு கிளாமர் அப்படிங்கிறார். மிஸ்டிக் ஆர் சைக்கிக் கிளாமர் or brings out into a settled but for mental man almost a supernatural light அப்படிங்கிறார். அது
எதை வெளியில கொண்டு வருது அப்படின்னா, அதை பொறுத்த வரைக்கும் அது உயர்வான நிலையில எப்பொழுதுமே இருக்கக்கூடியது இல்லையா? சூப்பர் கான்ஷியன்ட் லைட் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. நமக்கு தான் அது வந்து சூப்பர் நேச்சுரலா இருக்கு. அதுக்கு அதை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல். டிவைனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நேச்சுரல். அதில் தான் சொல்றாரு, இட் பிரிங்ஸ் அவுட் இன்டு ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயத்த மனுஷனை கொண்டு வருது அப்படிங்கிறார். மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஒரு ஒரு செட்டில்டா இருக்கிறான், எல்லாத்துலேயும் ஒரு பொருந்தி இருக்கிறான். ஆனா அந்த நிலையில அதை தாண்டிய ஒரு விஷயத்தை, உயர்வான வெளிச்சத்தை இது கொண்டு வருது அப்படிங்கிறார். ஆல்மோஸ்ட் சூப்பர் நேச்சுரல் லைட். ஒரு பேர் உண்மையை கொண்டு வருது. ட்ரூத் கிரேட்டர் அண்ட் ட்ரூவர் தேன் த நாலேஜ் கிவன் பை ரீசன். இப்போ நம்ம பார்த்த 4 தளத்தையும் பகவான் வந்து இந்த 4 தளத்திலையும் இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தளம் வந்து இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ்ல என்ன இருக்கு? நம்மளுக்கு ரீசன் இருக்கு, சயின்ஸ் இருக்கு இல்லையா? இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற நிலையில செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் எதுன்னா ரீசன், மனிதனுடைய ரீசன், சயின்ஸ். அதுக்கு வந்து இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, இவைகளிலெல்லாம் காணப்படாத இருக்கக்கூடிய உண்மையை விட பெரிய உண்மையை அது கொண்டு வருது அப்படிங்கிறார். Supernatural truth greater and truer than the knowledge given by reason and science. ரீசன் அண்ட் சயின்ஸ்ல என்ன நாலேஜ் கிடைக்குமோ அதன் மூலமாக என்ன உண்மை நமக்கு வெளிப்படுமோ அதை விட ஒரு உயர்வான உண்மையை அது வெளிப்படுத்தும் அப்படிங்கிறார். அடுத்தது நம்மளுடைய மாரல் ரேஞ்சுக்கு வருவோம். மாரல் ரேஞ்சில் என்ன? ரைட், தார்மீக நெறியில் இது சரி இது தவறுன்னு சொல்கிறோம். அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னா, ரைட் லார்ஜர் அண்ட் மோர் டிவைன் தேன் த மாரலிஸ்ட் ஸ்கீம் ஆஃப் வர்ச்சு. மாரலிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? மாரலிஸ்ட் வந்து ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு இது சரி இது தப்பு அப்படின்னு அவங்க வந்து தப்பு அப்படின்னா தண்டிப்பாங்க, சரின்னா உள்ள அனுமதிப்பாங்க. அதான் மாரலிஸ்ட். மாரலிஸ்ட்னா என்ன சொல்றாங்க? மாரல் போலீசிங் படிக்கிறோம். அதுபோல் மாரலிஸ்ட் அப்படிங்கன்னா அவங்க சில யாஸ்டிக் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் பண்ணலைன்னா நீ தப்பு அப்படின்னு அவங்க வந்து ஒரு ரைட் அண்ட் ராங் படி சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எது ரைட் அப்படிங்கிறது சும்மா ஒரு ஆர்பிட்ரரியாக இல்லாமல் ஒரு டிவைன் ரைட், இறைவனுடைய கண்ணோட்டத்தில் எது சரியோ அதை கொண்டு வரும் அப்படிங்கிறார். ரைட் லார்ஜர் அண்ட் மோர் டிவைன் தேன் த மாரலிஸ்ட் ஸ்கீம் ஆஃப் வர்ச்சூஸ். மாரலிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு என்ன தோணுதோ அதுதான் வர்ச்சு அப்படிம்பாங்க. அது அந்த இதை ஃபாலோ பண்ணாதவங்க அவங்க வந்து ஒரு தண்டனை அளிக்கும் கண்ணோட்டத்தை தான் அணுகுவாங்க. அதான் மாரலிஸ்ட். ஆனால் டிவைன் ரைட் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வெளிச்சம் வந்து டிவைன் ரைட் எது, இறைவனுடைய கண்ணோட்டத்தில் எது சரி அப்படிங்கிறத நமக்கு காட்டும் அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்தது ஈஸ்தட்டிக் சைடுக்கு வருவோம். ஈஸ்தட்டிக் சைடில் என்ன அழகுதான். நம்ம ஒரு போயட்டும் ஒரு ஆர்டிஸ்டும் இருக்கட்டும், ஒரு அழகு அவங்கள பொறுத்த வரைக்கும் சில யாஸ்டிக் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தான் அழகு அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க, இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் டிவைன் பியூட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் மோர் ப்ரொஃபவுண்ட், ஆழமாக இருக்கும். மோர் இட்ஸ் யூனிவர்சல், பிரபஞ்சம் தழுவியதாக இருக்கும். என்ட்ரான்சிங்னா அப்படியே நம்மளை மயங்க வைக்கும். அப்படியே entrancing than the sensuous or imaginative beauty worshipped by the artist. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவனை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் அவனுக்கு சென்சியஸா இருக்கோ, இமேஜினேட்டிவா இருக்கோ, அதுதான் அவன் அழகு அப்படின்னு சொல்லுவான். அதை அவன் ஆதாரிப்பான். அதை விட உயர்வான ஒரு அழகை அவனுக்கு, அந்த அழகினுடைய ஒரு தன்மையை இந்த வெளிச்சம் நமக்கு எடுத்து காட்டும் அப்படிங்கிறார். அதே போல அடுத்தது வந்து அடுத்த லெவல் ஆஃப் மைண்டுக்கு, அதாவது சென்சேஷனல் மைண்டுக்கு, joy and divine sensibility which leaves the ordinary emotions poor and pallid. யூஸ்வலாக நம்மளுடைய மைண்ட் இருக்கிற இமோஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதாரண சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படுவோம், அடுத்த நிமிஷம் துக்கப்படுவோம்.
இதெல்லாம் ஆர்டினரி இமோஷன்ஸ். இந்த ஆர்டினரி இமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? புவர் அண்ட் பேலிட், ரொம்ப ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஆனா இந்த ஒளி வந்தவுடன் எப்படி ஆகும்னா, ஒரு ஒரு மகிழ்ச்சி, ஒரு டிவைன் சென்சிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. டிவைன் சென்சிபிலிட்டி, ஒரு இறை அம்சத்துடன் கூடிய அந்த உணர்வு நிலை, ஜாய் அண்ட் டிவைன் சென்சிபிலிட்டி விச் லீவ்ஸ் த, நம்மளுடைய சாதாரண இமோஷன்ஸோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுடைய இமோஷன்ஸ்லாம் எங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறாரு. இதுக்கு அடுத்த லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சென்சஸ் அண்ட் சென்சேஷன்ஸ், சென்ஸ் பியாண்ட் த சென்ஸ் அண்ட் சென்சேஷன்ஸ், அதையும் கடந்த ஒரு நிலை அப்படிங்கிறார். அப்புறம் நம்மளுடைய சாதாரண வாழ்வினுடைய செயல்பாடுகளை சொல்றார். சாதாரண வாழ்வு எப்படி இருக்கு அப்படின்னா, சாதாரண வாழ்வுல எது வந்து மேலோங்கி செயல்படுது அப்படின்னா, நம்மளுடைய இம்பல்சஸ், நம்மளுடைய டிசையர்ஸ், இதெல்லாம் தான் செயல்படுது. நம்மளுடைய நாம் வந்து ஒரு பார்வையுடன் அனைத்தையுமே அணுகுகின்றோம். இதெல்லாம் தான் நம்மளுடைய சாதாரண வாழ்வில் செயல்படுது. ஆனா நம்ம எதை வந்து காண தவறுகின்றோம் என்றால், இதற்கு பின்னாடி வந்து ஒரு டிவைன் லைஃப் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு. அதை நாம் காண தவறுகின்றோம். அதை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது அப்படிங்கிறார். The possibility of a diviner life and action which man's ordinary conduct of life hides away from his impulses and from his wish. ஆர்டினரி லைஃப்ல இருந்து நம்மளால வந்து அந்த டிவைன் லைஃபை நம்மளால பார்க்க முடியல. ஆனா ஒன்ஸ் இந்த இல்லுமினேஷன் கிடைச்சது அப்படின்னா நமக்கு டிவைன் லைஃப் என்ன அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்தது என்ன சொல்றார்? வெரி வேரியஸ், வெரி ஃப்ராக்மெண்ட்ரி, ஆஃபன் வெரி கன்ஃபியூஸ்ட் அண்ட் மிஸ்லீடிங் ஆர் இட்ஸ் இஃபெக்ட் அப்பான் ஆல் த லோவர் மெம்பர்ஸ் ஃப்ரம் த ரீசன் டவுன்வர்ட்ஸ். இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து சரியான முறையில் ஒர்க் பண்ணாது, ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணாது. அது எப்போவாது ஃப்ளாஷஸாக தான் வரும், அப்பப்போ தான் வரும். அதனால தான் இது வந்து இதனுடைய செயல்பாடு ஆர்கனைஸ்டாக இருக்காது, சிஸ்டமேட்டிக்காக இருக்காது, அது முழுமையாக இருக்காது. நம்மளுடைய ஆர்டினரி லெவல்லேருந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? குழப்பமாக இருக்கும். டிவைன் ஸ்டேட்டஸை ஒருத்தங்க ரீச் பண்ணுறவங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது. பட் ஆர்டினரி ஸ்டேட்டஸ்லேருந்து இதோடைய செயல்பாட்டை பார்க்கும்பொழுது நமக்கு புரியாத விஷயமாக இருக்கும், மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறார். Very various, very fragmentary, often very confused and misleading are its effects upon all the lower members from the lower members னா பகுதிகள்னு அர்த்தம். அதாவது மனதினுடைய எல்லா கீழப்பகுதிகள், அறிவு, அதற்கு கீழ் உள்ள பகுதிகள் எல்லாத்துக்கும் இதனுடைய செயல்பாடு வந்து புரியாது, குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறார். பட் இதுதான் எல்லாத்தையும் வழி நடத்துது அப்படிங்கிறார். அப்படி குழப்பமா இருந்தாலும், பட் திஸ் இன் த எண்ட் இஸ் வாட் இட் இஸ் டிரைவிங் அட் இன் த மிட்ஸ் ஆஃப் 100 டிஃபார்மேஷன்ஸ். இதுதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. பட் திஸ் இன் த எண்ட் இஸ் வாட் இட் இஸ் டிரைவிங் அட் இன் த மிட்ஸ் ஆஃப் 100 டிஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறார். இதுதான் நம்மளை எவ்வளோ குழப்பங்கள், எவ்வளவோ டிஃபார்மேஷன்ஸ், அதாவது தோற்றங்களில் ஒரு உருத்திரிந்த நிலையில செயல்பட்டாலும் இறுதியில் இதுதான் நம்மளை இதுதான் டிரைவ். பட் திஸ் இன் த எண்ட் இஸ் வாட் இட் இஸ் டிரைவிங் அட் இன் த மிட்ஸ் ஆஃப் 100 டிஃபார்மேஷன் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? அப்புறம் அது வரும்போது எப்படி நம்ம சரியான முறையில் அதை கையாளுகின்றோமா அப்படின்னா கிடையாது. இட் இஸ் காட் அண்ட் கில்ட் ஆர் அட்லீஸ்ட் டிமினிஷ்ட் அண்ட் ஸ்டைஃபில்ட் இன் ஃபார்மல். அதோட வருது, எல்லாத்துக்கும் செயல்படுது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதை நம்ம வந்து சரியான முறையில் உள் வாங்கிறதில்ல, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோம். அதை வந்து அதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் நாம் அதை கையாளுகின்றோமோ, நம்ம அறியாமலே நம்ம கையாளுகின்றோம் அப்படிங்கிறார். இட் இஸ் காட் அண்ட் கில்ட் or at least diminished and stifled in formal creeds and pious
அப்சர்வேஷன்ஸ். அதாவது நம்ம எல்லாத்தையும் ஃபார்மலைஸ் பண்ணிடுறோம். ரிலிஜன், பயஸ் அப்சர்வேஷன்ஸு, அதாவது இந்த பக்தி, அதாவது பயஸ் அப்சர்வேஷன்ஸ்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணலைன்னா வந்து நல்லதில்லை அப்படின்னு வகைப்படுத்துறது. இதெல்லாம் பண்ணினாதான் வந்து இந்த நம்ம வந்து இந்த வழியில் இருக்கிறோன்னு அர்த்தம், இது பண்ணலை அப்படின்னா இந்த வழியில் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யறது, ஒரு கிரீடா மாத்துறது, ரிலீஜியஸ் கிரீடா மாத்துறது. இது சரி, இது தவறு, இதெல்லாம் இருந்தால் தான் இங்கே இருக்க முடியும், இதுதான் உண்மை, இதற்கு புறம்பாக இருக்கிறதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்றது தான் வந்து கிரீட்ஸ் அண்ட் பயஸ் அப்சர்வேஷன்ஸ். இதுல மாட்டி என்ன ஆகுது, இந்த இறை ஒளி என்ன செய்கின்றோம், இட் இஸ் காட் அண்ட் கில்ட் அப்படிங்கிறார். அத்தகைய ஒரு செயல்பாடுகள்ல அது உண்மையிலேயே அழிக்கப்படுகின்றது அப்படிங்கிறார், அதில் சிக்கி அழிக்கப்படுகின்றது அப்படிங்கிறார். It is unmercifully traded in and turned into poor and base coin by the vulgarity of conventional religions. அப்படி அதாவது எல்லா ரிலீஜியஸ் லீடர்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் மதர் தான் அதான் சொல்றாங்க. ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, ரிலீஜியஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க எந்த விதமான மதத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க ப்ரீச் பண்ணதே கிடையாது. அவங்களுக்கே தெரியாது தனக்கு பின்னாடி வந்து ஒரு மதம் உருவாக போகுதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இதுதான் மதர் சொல்றாங்க. புத்தர் இப்ப இருந்து பார்த்தார் அப்படின்னா அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவார், அவ்வளோ டிவிஷன்ஸ் வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. சேம் வித் அதர் ரிலிஜன்ஸ் ஆல்சோ. இதுல ரிலிஜன்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த ரிலிஜியஸ் ஃபவுண்டர்ஸ் வந்து ஒரு மாபெரும் டிவைன் ட்ரூத்தை அவங்களுக்கு வந்து ஒரு இதை அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அந்த ட்ரூத்தை ரியலைஸ் பண்றது அவங்க மற்றவங்களுக்கு சொல்றாங்க. ஆனா இது என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்கு பின்னாடி வந்து அந்த ட்ரூத் வந்து ஒரு மதமாக மாற்றப்படுகின்றது. அதுல நிறைய வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வச்சு அதை கன்வென்ஷனல் ரிலிஜன் ஆகி, பேஸ்ட் ஆன் கன்வென்ஷன்ஸ். கன்வென்ஷன்ஸ்னா என்ன அர்த்தம், மரபுகள், நிறைய மரபுகள். இதுதான் மரபு, இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட், இந்த மதம்னா இதுதான் கரெக்ட், இந்த செக்டா இதனை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம நிறைய கன்வென்ஷன்ஸை புகுத்திட்டோம். இதை பகவான் என்ன சொல்றாரு, வல்காரிட்டி ஆஃப் கன்வென்ஷனல் ரிலிஜன்ஸ் அப்படிங்கிறார். வல்காரிட்டின்னு என்ன அர்த்தம்னா கொச்சப்படுத்துறது, எல்லாத்தையும் உயர்வான விஷயங்களை இத்தகைய மரபுகளின் மூலமாக நாம் கொச்சைப்படுத்துகின்றோம் அப்படிங்கிறார். அதனாலதான் இந்த உயர்வான ஒளியும் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து சிக்கி வந்து கொச்சைப்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறார். இட் இஸ் unmercifully traded in and turned into poor and base coin by the vulgarity of conventional religions அப்படிங்கிறார். இருந்தாலும் பகவான் என்ன சொல்றாரு, இந்த ஒளியைத்தான் அனைவருமே நாடுகின்றார்கள் அப்படின்னு. ஒரு ரிலிஜியஸ் ஸ்பிரிட்ல, ட்ரூ ரிலிஜியஸ் ஸ்பிரிட் அப்படின்னா மதம் சார்ந்த எதுன்னு அர்த்தம் கிடையாது. உயர்வான உண்மையை நோக்கி நாடுதல், ஒரு உயர்வான ஆன்மீகத்தை நாடுபவர்கள் எல்லாமே இந்த ஒளியைத்தான் நாடுகின்றார்கள், இந்த ஒளிக்காகத்தான் ஆர்வம் வருகின்றார்கள் அப்படிங்கிறார். பட் இட் இஸ் ஸ்டில் த லைட் ஆஃப் விச் த ரிலிஜியஸ் ஸ்பிரிட் அண்ட் த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் மேன் இஸ் இன் பர்சியூட் அப்படிங்கிறார். அண்ட் சம் பேல் க்ளோ ஆஃப் இட் லிங்கர்ஸ் ஈவன் இன் தர் வேர்ஸ்ட் டிகிரடேஷன்ஸ் அப்படிங்கிறார். ஏன்னா அது டிவைன் லைட்டு, நம்ம என்னதான் அதை மிஸ்யூஸ் பண்ணாலும் அதனுடைய ஒரு பேல் க்ளோ, ஒரு மங்கிய ஒரு பிரகாசம் இருந்து கொண்டுதான் இருக்கு அப்படிங்கிறார். ஒரு வர்ஸ்ட் டிகிரடேஷன்ஸ், அது வந்து மிகவும் உருத்திருந்த நிலையில கூட, மாறுபட்ட நிலையில கூட அதனுடைய ஒரு மங்கிய ஒளி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படிங்கிறார். ஸோ இது பகவான் சொல்றது சூப்பர் கான்ஷியன்ட் லைட், அறிவை தாண்டி செயல்படக்கூடிய அந்த லைட். அது எப்படியெல்லாம் மற்றதெல்லாம் இலுமினேட் பண்ணுது, எப்படியெல்லாம் அங்கே மிஸ்யூஸ் ஆகுது, தப்பா யூஸ் பண்றவங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லா பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். அடுத்த இதுக்கு போறோம். அடுத்த லாஸ்ட். ஓகே, இப்போ இதோட முடிஞ்சிருது. இதுல பேராகிராஃப் 5 வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். நம்ம இதுக்கும் கல்ச்சருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கல்ச்சர் எப்படி இருக்கணும், எதை நம்பி இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ட்ரூ கல்ச்சர் அப்படின்னா இந்த லைட்டை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் ட்ரூ கல்ச்சர். அதுதான் மீன் பண்றாரு இங்க.
நம்ம இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தோம்? மைண்ட், இன்டெலெக்ட் அதை நம்பி இருக்கிறது தான் ட்ரூ கல்ச்சர்னு நினச்சிட்டு இருக்கோம். பகவான் இங்கே சொல்ல வர்றது இந்த லைட் இதன்படி செயல்படுறது தான் ட்ரூ கல்ச்சர். அதுதான் அல்டிமேட்டாக மீன் பண்ணுறார் பகவான். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அதர்வைஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.